விஜய் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவானா ஹீரோ, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல முரண்பட்டீங்கன்னா நீங்கள் எதிரி தான் கடைசி வரைக்கும். அது தாய் தந்தையாக இருந்தாலும் சினிமாலே அப்படி தான் சார். எஸ்ஏசியை தான் பாலே போடுறாரு. ஓ, தந்தைய விக்கெட் எஸ்ஏசி தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா என்ன சொல்லி காலி பண்ணாரு சார்? புஷி ஆனந்தும் அந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் இவருக்கு முழுக்க இவர் வாழ்க்கை கெடுத்தது இவனுங்க தான். உலகத்திலே ஒரு கட்சி ஜோசியக்காரனுக்கு செய்தி தொடர்பாளர் கொடுத்த கட்சி வந்து அதில் பார்த்தீங்கன்னா சகோதரி சங்கீதா மேலே சொத்துக்கள்லாம் இருந்தது. சொத்துக்கள்லாம் இவர் வந்து மாத்துறாரு. புஷி ஆனந்த் பேரில், டிரைவர் பேரில், அதுக்கப்புறம் திருஷாங்க அம்மா பேரில் மாற்றிருக்காரு, நிறைய வந்து பினாமி பேரில் வந்து மாற்றிருக்காரு. அதனால தான் சங்கீதா வந்து இவரை வந்து வெறுக்கிறாங்க. இப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தேவையில்லையா, போயா நீ. இந்த மனைவியே வீட்டை விட்டு விரட்டினவர் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார். நான் வந்தால் தான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறேன். இல்லை 40 கோடி ரூபா கொடுத்து ஒரு நடிகைக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன், 4 லட்ச ரூபா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினதை வந்து நீ கடனாக காட்டுறேன்னா அப்போ திருஷா ஒர்த்தா உங்களுக்கு? என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்களை நம்பி இத்தனை பெண்கள் வராங்கல்ல, அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருஷா மட்டும் கிடையாது, இன்னும் பிற நடிகைகள் இருக்காங்க. அதை நான் வந்து மாண்பின் கருதி நான் வந்து பேச மாட்டேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிடம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் திரு விஜயோடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் விவாகரத்து வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் விவாகரத்து வழக்கு இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே டீல் பேசினாதான் சொல்றாங்க. எப்படி சார், உண்மை தானே? அப்படி சார்? ஆமாம், உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒரு சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும், எதையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மையாக அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்கும். சினிமாவில் விஜய் வந்து உள்ளபடியே உழைத்தார், உச்சத்துக்கு வந்தார். அதில் வந்து நமக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. அவர் டப்பிங் படம் பண்ணாரா, டப்பிங் படம் பண்ணலையா, ப்ரொடியூசர் வாழ்ந்தானா செத்தானா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. விஜய் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவானா ஹீரோ, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. விஜய் படத்தை மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. விஜய்க்கு வந்து சினிமாவில் வந்து ரசிகர்கள் ஆதரவு இருந்தானா இருந்தது. அப்போ அதையே நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார். ஆமாம், ஆரம்பித்தார். கட்சியில் ஏதாவது பிரச்சனைனா அது வந்து அவர் அதாவது சரி செஞ்சாரா? இல்லை. அவர் வந்து நம்பி இருந்த இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும்போது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரோ அவர் கட்சியில் இருந்த தொண்டர்கள்கிட்ட தான் மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு. அதே போல் விஜய் அவர்களும் மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு. ஆனால் விஜய்க்கு தெரிஞ்சவங்களாம் மாவட்ட செயலாளர்னா இல்லை, எல்லாமே புஷி ஆனந்த் டீம் தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு கட்டு இருக்குது. ஆரம்பத்துலேருந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எஸ்ஏசி கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அவங்கெல்லாம் துரோகிகள்னு சொல்லிட்டு இடையில வந்த புஷி ஆனந்த் 2003-4 தான் வந்தார். 2006 தான் ப்ராப்பராக உள்ளே வந்தார் வந்து புஷி ஆனந்த். ஆனால் விஜய்க்கு வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் வந்து காலி பண்ணது தான் புஷி ஆனந்தோட வேலை. அதை யாரை காலி பண்ணாரு பார்த்தீங்கன்னா எஸ்ஏசியை தான் பாலே போடுறாரு. ஓ, தந்தைய விக்கெட் எஸ்ஏசி தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என்ன சொல்லி காலி பண்ணாரு சார்? என்ன சொல்லி காலி பண்ணுவார்னா இவர்கிட்ட, சார் அப்பா வந்து போகிற போக்கு சரியில்லை சார், அப்பா உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாரு சார் அப்படின்னா என்ன சொல்லணும்? கூப்பிட்டு 4 அறை விட்டுடே, எங்கள் அப்பா பிள்ளைக்குள்ளே நீ யார்? நீ உன்னை பாண்டிச்சேரியில் உன்னை ரெஃபர் பண்ணது யாரு? எங்கள் அப்பா தான் உன்னை ரெஃபர் பண்ணாரு. நீ வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு எம்எல்ஏ தோற்று போயிட்ட. அதுக்கப்புறம் வந்து விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவை பற்றி நீ குறை சொல்கிறேன்னு சொல்கிற. அன்றைக்கி விஜய் எதிர்த்து பேசியிருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காது. இவர் என்ன பண்ணார்னா ஏற்கனவே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சின்ன நூல் இழையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு ஈகோ கிளாஷ் வந்து போயிட்டு இருந்தது. என்னென்னா பொதுவெளியில் வச்சு அடிச்சிட்டார். எஸ்ஏசி என்ன பண்ணார்னா ஒரு விஷயத்த வந்து 2 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது விஜய் வந்து கேட்க மாட்டேன்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, கோவம் வந்து புள்ள வந்து தப்பான முடிவு எடுக்கிறாரு, அது அப்பாவுக்கு தெரியும்போது அதை வந்து அடிக்கிறார். அந்த ஈகோ விஜய் அடிச்சாரா? எஸ்ஏசி? ஆமாம், எஸ்ஏசி வந்து அடிச்சிட்டார். அந்த கோவம் அவர் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. எப்படா வந்து இவரை பழி வாங்கலாம்னு நினச்சிட்டுமே கரெக்டாக ஒரு ஆயுதத்தை வந்து அவரே தயார் பண்ணி அனுப்புகிறாரு எஸ்ஏசி. புஷி என்னும் ஆயுதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அவரே வந்து வீழ்த்துறாங்க. இது வந்து அப்படியே தொடர்ச்சியாச்சு. மாநில தலைவர் வந்து இருந்த ஒவ்வொருத்தர் அதுக்கப்புறம் எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து புஷி வந்து உட்காந்துட்டாரு. ஆமாம். ஆனால் இப்போ விவாகரத்து வழக்கில் வந்து ஒரு ஜோசியர் தான் பின்படாமல் இயங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா? உண்மையிலே விஜய் வந்து ஜோசியரை நம்புறாரு எப்படி சார்? சினிமாக்காரங்க எல்லாருமே ஜோசியத்தை நம்புவாங்க சார். அது சினிமா வரைக்கும் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கைன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மக்களை தான் நீங்கள் நம்பணும், உங்கள் தொண்டர்களை தான் நம்பணும். அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களை நீங்கள் நம்பணும். விஜய் வந்து அவரை நம்ப தயாரா இல்லை, தொண்டர்களை நம்ப தயாரா இல்லை, குடும்பத்தை நம்ப தயாரா இல்லை. அப்போ நீங்கள் யாரை நம்புறது? எது மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ ஒரே நம்பிக்கை என்னன்னா ஜோசியத்தின் மேலே தான் உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்து வருது. ஆரம்பத்துலேருந்து சினிமாவுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கடலூர் சந்திரசேகர் தான் வந்து ஆஸ்தான ஜோதிடராக இருந்தார். அங்கேயே பாலிடிக்ஸ், அந்த ஜோதிடரே காலி பண்ணதுக்கு இன்னொருத்தர் வர்றாரு, ரத்தன் பண்டிட் என்கின்ற வெற்றிவேல்.
அவர் யார் கொண்டு வருது? அவர் வந்து புஷி ஆனந்த் மூலியமாக வர்றாரு. ஓ, புஷி ஆனந்த் மூலியமா வந்ததுனால அவர் பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, இந்த ஜோசியம் சொல்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. புனை பேரோட உள்ள வர்றாரு. வெற்றிவேல்னு சொன்னா நம்மால் நம்ப மாட்டாரியா, பேரை மாத்து கண்டுபிடிச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரை மாத்தி பேரை மாத்தி வந்தவொடனே உலகத்திலே ஒரு கட்சி, பிஜேபியில கூட கிடையாது, உலகத்திலே ஒரு கட்சி ஜோசியக்காரனுக்கு செய்தி தொடர்பாளர் கொடுத்த கட்சி வந்து தாவேகா தான். ஓ, அவர் வந்து வெளியில எங்க போயிடாத கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்லி செய்தி தொடர்பாளர். பாத்தீங்கன்னா அவர் வந்து டெல்லிக்கு போறாரு, இந்த சிபிஐ வழக்குக்கு வந்து போறாரு. 3 பேர் வந்து ஃப்ளைட்ல போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா போறாரு, விஜய் போறாரு, அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிவேல் ரிட்டர்ன் பண்ணிட்டு உள்ள போறாரு. சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ள போகும்போது கேட்கறாங்க, இவர் ஆதவ அர்ஜுனா, ஓகே பொலிட்டிக்கல் அட்வைசர். இவர் யாருங்கன்னா ஜோசிகரன். வெளில போனா அயோக்கிய ராஸ்கல் 3 பேரையும் துரத்தி விட்டாங்க, விஜயும் சேர்த்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் வெளியில உட்கார வச்சுட்டு அப்புறம் விஜய் மட்டும் உள்ள போய் பார்த்தேன். ஏன்னா அந்த சிபிஐ அலுவலகத்துல காலை வைக்கிறது கூட அவர் தான் நேரம் காலெல்லாம் குறிச்சு கொடுப்பாரு. 10 மணினா 10 மணிக்கு அங்கே கால் எடுத்து வைக்கணும். ஆமா, ஒரு லேட்டா போனார், முத நாள் கொஞ்சம் லேட்டா போனாரு. ஏன்டா லேட்டா போனார்னா அந்த நேரத்துல வந்து சுக்கிரன் சரியில்லை, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் எழுதி கொடுத்ததுனால அப்படி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணார். விஜய் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த கேரவன்ல யார் இருக்கிறாங்களே நிச்சயமா அந்த ஜோசிகர் வந்து இருப்பார். இப்போ ஜோசியத்தை விஜய் வந்து ஃபுல்லா கட்டாயம் வைக்கிறது. ஆமா, அவர் நம்புறாரு, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முக்கியமான நானும் ஒரு செய்தி தொடர்பால தான் உள்ள இருந்தேன். விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா உதவிகளும் செய்தோம். ஜல்லிக்கட்டுக்கு அவர் பொது வாழ்க்கைக்கு நம்ம தான் அவர் கூட்டு வந்தோம். அவரோட முதல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் தான். ஸோ நம்மெல்லாம் அப்போ அவரை வந்து வழிநடத்தும் போது விஜய் ஒழுங்காக தான் இருந்தார். இது வந்து எப்போ இது தறிக்கட்டு இந்த வண்டி போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வண்டியிலேருந்து இறங்குறது தான் பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி வெளில வந்துட்டோம். கண்டிப்பா. இப்போ அந்த தனியார் விடுதியில், தனியார் ஹோட்டலில் வந்து இப்போ அந்த விஜய் சங்கீத விவகாரத்து பரஸ்பரமா பேசப்பட்டது இல்லை, அதில் வந்து ஜோசியர் கலந்துட்டாரு. அப்படி ஜோசியர்லாம் கலந்துக்கல, இதெல்லாம் ஃபோனில் தான் வந்து பேசப்பட்டது. யாரும் வந்து நேர்லலாம் வந்து சந்திக்கல. அவங்க வந்து இவர் மேலே நம்பிக்கை இல்லை. திரு சங்கீதா அவர்கள் வந்து விஜய் கூப்பிட்டா அவங்க நிச்சயமாக வர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா 27 ஆண்டுகள் வந்து அவங்களோட குடும்பம் நடத்திருக்கீங்க. இதுக்கிடையில வந்து உங்களுக்கு ஒரு நடிகையோட திருமணத்தை மீறி ஒரு உறவு இருக்கு. அப்போ வந்து சொல்றாங்க, சொல்லும்போது நீங்க வந்து எதுவுமே வந்து காது கொடுத்து வந்து கேட்கல, அதுல இருந்து நீங்க மாத்திக்கவும் விரும்பல. அப்புறம் நிறைய உறவினர்களை வச்சு திருப்பி வந்து பேசுறாங்க. உறவினர்களை வச்சு பேசும்போது சரி நான் தவறு பண்ணிட்டேன், நான் திருந்தி வந்துடுறேன்னு சொல்றாரு. அப்போ வந்து திருப்பி வரல. சொத்துக்கள்லாம் வந்து எல்லா சொத்துக்களும் மாத்துறாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சகோதரி சங்கீதா மேல சொத்துக்கள்லாம் இருந்தது. சொத்துக்கள்லாம் இவர் வந்து மாத்துறாரு. புஷி ஆனந்த் பேர்ல, டிரைவர் பேர்ல, அதுக்கப்புறம் வந்து திரிஷா பேர்ல, இன்னும் பிற திரிஷா பேர்லயே மாத்திருக்காரு. அப்படி மாத்திருக்காரு. பினாமிகள் பேர்ல இப்படி வந்து மாத்தும் போது தான் குடும்பத்துல சண்டை வந்து பெருசாகும் போது தான் விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. ஏன்னா ஏன் அது கூட அந்த முடிவுக்கு அவங்க வந்து நகர்றாங்கன்னா, பையன் வந்து படிச்சுட்டாரு, டைரக்ஷன் வந்து படிச்சிருக்காரு. ஸோ யூகேல தான் போய் படித்தார். படிச்சுட்டு வந்து நான் படம் பண்ண போகிறேன்னா இவர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், என் வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்கிறாரு. அப்போ வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. பையனுக்கும் உதவி பண்ண மாட்டார், பொண்ணுக்கும் வந்து உதவி பண்ண. பொண்ணு வந்து மேல் படிக்க போகிறாங்க, லண்டன் போகிறாங்க, அவங்களுக்கும் வந்து உதவி பண்ணல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல, அவங்க வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. ஸோ இப்படி பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்ததுனால ஸோ அவங்க வந்து விலகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து இந்த தொடர்பை தொண்டிங்கன்னு சொல்லும்போது தான் அவங்களோட அதிகமாக வெளியில் போகிறாரு, புகைப்படங்கள்லாம் வந்து பதிவிடுறாங்க, வெறுப்பேற்றுற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து வெறுத்து போய் தான் வேணான்னு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 சைடும் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் எஸ்ஐசி சோபா சந்திரசேகர் அவர்களும், அந்த பக்கம் வந்து சங்கீதா தரப்புலேருந்து, சகோதரி சங்கீதா தரப்புலேருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பேசினாங்க. அப்பவும் வந்து சரி வரல. அப்புறம் உறவினர்கள் பேசினாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசினாங்க, அதுக்கப்புறம் அட்வொகேட் பேசினாங்க. எதுவுமே பேசினா சரி வரலன்னா அப்போ விஜயே தான் சொல்கிறாரு, நான் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன், உனக்கு காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. டிவோர்ஸே அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வந்தால் கூட அவங்கள அடித்து விரட்டினார். என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடித்து விரட்டினவர் தான், சொந்த மனைவியே வீட்டை விட்டு விரட்டினவர் தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார். நான் வந்தால் தான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். இல்லை அப்படி என்ன நடந்துருச்சு? இப்போ சங்கீதா மீனிய திரிஷாவோட ஒரு அன்பு என்ன அப்படி நடந்திருக்கு? ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒன்றும் பண்ணலையே. இப்போ சங்கீதா அவர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? என்ன அது? அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குடும்பன்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு வந்து சார் தினமும் குடிக்கணும் சார், தினமும் வந்து பார்ட்டி பண்ணணும், இது நீங்கள் வீட்டில் வச்சு பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை. வீட்டில் பண்ணுறாரு.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க தானே செய்வாங்க. இல்ல வீட்டுல அவர் தனியா பண்றாருல, நடிகைகளை கூட்டியாந்து பண்றாரு? நடிகைகளை கூட்டு வராரு சார். ஓ, இப்போ ஒரு திரைப்பட நடிகர்கள் எல்லாமே இருக்கும் சார். இது வந்து புதியதாக விஜய் அவர்கள் வந்து இப்போ நம்ம ஏன் இதை இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா, எவ்வளோ விவாகரத்துகள் நடக்குது, சாமானியன் வாழ்க்கையில் நடக்குது, பிஸ்னஸ் மேன் பண்ணுறான், சினிமாக்காரர்கள் பண்ணுறாங்க. ஏன் இந்த பிரச்சனை மட்டும் இவ்வளோ தூரம் வருதுன்னா, இவரே இதை தேடிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வந்து பார்ட்டி பண்ணோன்னா எவ்வளோ ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, நீங்கள் எங்கேயாவது பண்ணிட்டு போங்களா, யாராவது கேட்க போகிறாங்களா? குடிக்காதவ யார் சார் இருக்காங்க இன்னைக்கு? நான் குடிக்கிறது இல்லை, அதுக்காக நம்ம அதை வந்து நார்மலைஸ் பண்ணல. அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. இல்ல இன்னைக்கு நிறைய சினிமா நடிகர்கள் அதான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வெளியில அது வந்து வேற. அதே நீங்க வீட்டுல வரும்போது ஃபுல் போதையில் தான் வீட்டுக்கு வரீங்க, ஏதாவது கேட்டா நீங்க சண்டை போடுறீங்க. அப்படி அதை எப்படின்னா பழிவாங்கும் குணம் ஜாஸ்தி சார் இவருக்கு. இப்ப நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க வச்சுங்களேன், நான் ஏற்கனவே உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன், விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதை தான். விஜய்க்கு நீங்க நண்பர்னா கடைசி வரைக்கும் நண்பர் இருக்கலாம், நீங்க ஒரு இடத்துல முரண்பட்டீங்கன்னா நீங்க எதிரி தான் கடைசி வரைக்கும். அது தாய் தந்தையா இருந்தாலும் அவரோட நீங்க முரண்பட்டீங்கன்னா உங்களோட அவர் வந்து பேச மாட்டார், அணுக மாட்டார். மனைவியாக இருந்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டார்னா உங்களை திருப்பி வந்து உங்களோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டார். குழந்தைகளும் அப்படி தான், சினிமாலே அப்படி தான் சார். ஒரு டைரக்டரோட முரண்பட்டார்னா அது கடைசி வரைக்கும் அவர் அந்த படம் வந்து பண்ணவே முடியாது. எல்லாத்துலேயும் அந்த கேரக்டர் வச்சுக்க முடியாது சார். சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் தான் அது. வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்குது. அது இல்லாமல் இவர் அடன் பிடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திரிஷா விட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்லைல்ல, அப்போ எங்களை விட்டுருங்க, நாங்களாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கும் போதும் அந்த காம்பன்சேஷனும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் சிக்கலே இங்கே வந்து. அப்படின்னா சார் மனைவியை விட்டு ஒரு நடிகைட்டு அப்படின்னு சார் இருக்கு, ஏன் நான் திரிஷா விட்டு வரமாட்டேன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க விஜயோட பயணப்படுகின்ற ஆட்கள் தான் சார். முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவார் சார். அப்படி தான் வந்து இருந்தார் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த கொரோனா லாக்டவுன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாஸ்டர் படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து உச்சகட்டமாக இருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கே வரதுல திரிஷா வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. அவங்க திரிஷாவோட அம்மா வந்து கூட இருக்காங்க. அவங்களாவது ஒரு அறிவுரை சொல்லி, நீ அடுத்த குடும்பத்தில் இருக்க, நீ வந்து உங்கள் குடும்பத்தை போய் பாருன்னு அவங்களாவது புத்திமதி சொல்லிடணும். அவங்கள வந்து எதுவும் இல்லை, ஏன்னா சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஸோ அதனால் வந்து அவர் இருந்துட்டு போட்டோன்னு அவங்க வந்து விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்க பேரில் உள்ள சங்கீதா பேரில் உள்ள சொத்தை வந்து திரிஷா பேரில் மாற்றினது. அப்படி ஆமாம், திரிஷா பேரில் மாற்றிருக்காரு, திரிஷா அவங்க அம்மா பேரில் மாற்றிருக்காரு, நிறைய வந்து பினாமி பேரில் வந்து மாற்றிருக்காரு. அப்போ வந்து இவங்க வந்து கேட்குறாங்க, கேட்கும் போது இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இதை முழுக்க இதை யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தும் அந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான். இவருக்கு முழுக்க இவர் வாழ்க்கை கெடுத்தது இவனுங்க தான். நீங்கள் வந்து சார் ஷூட்டிங் முடிச்சிங்களா, வீட்டுக்கு போங்க சார்ன்னு சொல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு போகணுமா அந்த வீட்டுக்கு போகணுமான்னு கேட்பானுங்க சார். வண்டியில் ஏறுமா யாராவது கேட்பாங்களா? அதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வண்டியில் வந்து ஏறுவார். ஏன் இன்னைக்கு டிரைவர் மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவரும் இதில் வந்து உடந்தை. அவரோட மகனுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி தான் சார் ஒரு வாழ்க்கை சீரழிச்சதுல பார்த்தீங்கன்னா விஜயை தலைவர் வந்து எந்த வீட்டுக்கு போனால் சந்தோஷப்படுவார்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கேட்பானுங்களே, எந்த வீட்டுக்கு சார் போனோன்னா அப்போ அவர் சாய்ஸ் என்ன, எந்த சாய்ஸாக இருக்கும்? லெஃப்ட் தான் கை காட்டுவார். நீ இங்கே போங்க. 40 கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கி கொடுக்குறாரு சார் திரிஷாக்கு. இப்போ அந்த வீடு 40 கோடி ரூபா கொடுத்து விஜய் வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் 2 ஃப்ளோர் வாங்குறாரு. இவர் 9th ஃப்ளோரும் அவங்க 10th ஃப்ளோர். பட்டினப்பாக்கம் வீடு பட்டினப்பாக்கம் வீட்டில் 40 கோடி ரூபா கொடுத்து ஒரு நடிகைக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன். 4 லட்ச ரூபா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டினதை வந்து நீ கடனாக காட்டுறேன்னா நீ என்ன மாதிரி மனுஷன்? நீ தான் தமிழ்நாட்டையே நாளைக்கு தலைகீழாக மாற்ற போகிறீங்களா? இதை வெகுஜன மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் 40 கோடி இல்லை 4000 கோடி கூட கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த குடும்பத்தை இங்கே கஷ்டத்தில் விட்டுட்டு இவங்கள நான் பார்க்காம ஒரு நடிகையை நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கன்னு சொல்கிறவர் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறது எந்த விதமான எப்படி அவங்க நம்புறாங்கன்னு நமக்கு வந்து புரியல சார். சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மகேஷ் பாபு படங்களை டப் பண்ணார். ஸோ அது வந்து போக்கிரிலேருந்து எல்லா படமும், போக்கிரி அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்குது, கில்லி அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அப்போ சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, பவன் கல்யாணம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. பவன் கல்யாணம் என்னென்னலாம் அங்கே பண்ணாரோ, குழந்தைய தூக்கியிருப்பார், அதேமாதிரி குழந்தைய தூக்கியிருப்பார், இளநீ குடிச்சிருப்பார், வில் அம்பு வந்து விடுவார், அதேமாதிரி வில் அம்பு விடுவார். சரி, மக்கள் நம்புறாங்களா சார்? ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூடுது, மக்கள் நம்புறாங்க, தலைவாங்குறாங்க சார். வெகுஜன மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை தான் சார் இருக்காங்க. அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அப்போ அந்த கஷ்டத்தை வந்து எங்கே அவன் பார்க்குறான்னா, மகிழ்ச்சியாக வந்து சினிமா வந்து பார்க்குறான். அப்போ இவர் என்னன்னா, இவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். காதல் காட்சிகள் இருக்கும், ஃபைட் இருக்கும், மசாலா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, விஜயாவே தன்னை வந்து அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த திரைப்படத்தில் வர விஜயாவே தன்னை நினச்சிக்கிறான். அப்போ விஜயாவே அவன் வந்து மாறிடுறான். அதே மாதிரி பெண்களும் வந்து என்னென்னா, இப்போ சொந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனை, ஒன்று காதல் தோல்வியாக இருக்கும் இளம் பிள்ளைகளாக இருந்தால், இல்லை இன்னொரு பக்கம் வந்து படிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், இல்லை திருமணமானால்
கணவன் வந்து குடிகாரனா இருப்பான். அப்போ இவங்க ஏதோ எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒரு வடிகால் வந்து தேடுறாங்க. அந்த வடிகாலா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறாரு விஜய். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆடல் பாடல் நல்லா உண்மையிலே நல்லா டான்ஸ் பண்ணுவார். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த வாழ்க்கையோட அப்படியே பொருத்தி பார்க்குறாங்க. பெண்களும் வந்து விஜயா மாறுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் சொல்கிறார் பாருங்க, இவர் விஜய், அவங்க விஜய், நானும் விஜய், இவங்க விஜய், எல்லாரும் விஜய் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன? அதெல்லாம் சும்மா கிடையாது. இவங்களை வந்து அப்படியே அதை நம்ப வைக்கிறாங்க. சினிமாவில் என்ன இருக்கோ அதை வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து சினிமா வேற நிஜ வாழ்க்கை வேறுன்றது இவங்களுக்கு வந்து புரியல. அது வந்து ஒரு திரைப்படம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து நடித்து கொடுக்குறாரு அவர். அதை கூத்தாடின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூத்தாடின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே மருகி வந்து இன்னைக்கு வந்து நடிகர்னு நம்ம வந்து ஒரு நடிகர், தளபதி, சூப்பர் ஸ்டார், ஒரு கலை, அவ்வளவுதான் சார். அந்த கலையை நீங்க கலையா தான் பார்க்கணும். அந்த கலையில அதுல நடிச்சவரை நீங்க வந்து தலைவனா மாத்தினா அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்கணும்ல. இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல நாமினேஷன் நீங்க தாக்கல் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க? 21 வயது நிரம்பி இருக்கணும், நீங்க வந்து மென்டலி வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நீங்க வந்து இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்றாங்க? நீ வந்து டாக்ஸ் ஒழுங்கா கட்டிருக்கியா, இல்ல கடன் வந்து வாங்கினதை வந்து திருப்பி செலுத்திருக்கியா, உன் மேல என்ன வழக்கு இருக்கு, இந்த விவரங்கள்லாம் ஏன் கேட்கறீங்கன்னா நீ ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு பாக்குறாங்க. இது வந்து டோட்டலி அன்ஃபிட் விஜய். சொந்த வாழ்க்கையில உனக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது, பொது வாழ்க்கையில உனக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது, சினிமால நீ ஒழுங்கா டாக்ஸ் கட்டினது கிடையாது, நீ வந்து உனக்காக உழைச்சவனை எவனையும் நீ பக்கத்தில் வச்சது கிடையாது. இந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நான் வந்து தலைவனாக வரும்போது இவங்க வந்து அந்த விஜயை விட்டு கொடுக்க தயாரில்லை. சினிமாவில் அவர் வந்து கொண்டாடிட்டாங்க. அப்போ அரசியலுக்கு வரும்போது அவங்க வந்து விஜயை வந்து கொண்டாட தான் செய்வாங்க. நீ என்ன தான் விஜய் மேலே அலிகேஷன்ஸ் சொன்னாலும் சரி, இவங்க வந்து திருந்த போகிறதே கிடையாது, வருந்த போகிறதும் கிடையாது. ஸோ இதனால் என்னன்னா அந்த பர்சன்டேஜ் கம்மி தான் சார், 3% 4%. ஏன்னா விஜய்க்கு மட்டும் இங்கே ரசிகர்கள் இல்லை, ரஜினிகாந்த் இருக்காங்க, கமலஹாசன் இருக்காங்க, சிம்புலேருந்து தனுஷ் வரைக்கும், இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வரைக்கும் ஆட்கள் இருக்காங்க. இன்னைக்கு நேற்று வந்த கருணாஸ் பையனு கூட இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க. முதல் படமே சார், சின்ன பையன் தான் சார், அவனே வந்து டைரக்ட் பண்ணி இன்னைக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் எடுத்திருக்கான். அவனுக்கும் வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி எல்லாரும் வந்து நாளைக்கு சினிமா நடிகர்களே வந்து நாட்டை ஆள சொல்லிட்டு வேணா சட்டம் வந்து போட்டா வேணா இது சாத்தியம் கிடையாது. அதை தாண்டி விஜய்க்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஆனால் மக்கள் அதீதமாக வந்து விஜயை நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்குரிய நபர் வந்து விஜய் கிடையாது. கண்டிப்பா. ஆனா நீங்க ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கீங்க, விஜய் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து கோமியம் குடிப்பார் சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் அது? அதான் இப்போ நான் சொன்னேன் சார், இவர் வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் சார். இவர் சொந்த உழைப்பை வந்து நம்பல. இப்படி இருக்கிற விஜய் அப்போ களத்தில் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியம் எங்கேயாவது இருக்கா? சாத்தியமே இல்லைல்ல. நிஜமா இப்போ அவர் செஞ்ச நீங்க என்ன உழைப்பு உழைத்தீங்களோ அந்த உழைப்பு தானே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி நீங்க அந்த உழைப்பு ஒண்ணுமே நீங்க செலுத்தவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜோசியத்தை தான் நம்புறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் 8 பேரை வந்து ஆள் அப்பாயின்ட் பண்ணிடுங்க சார். கோலம் போடுறதுக்கு 8 பணிப்பெண்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. திருஷா வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்க. கோலம் போட்டு, அதுவும் த்ரிஷா வீட்டு வாசல் தானா? ஆமா, அந்த விஜய் வீட்டு வாசல்லாம் கிடையாது. விஜய் வீட்டு வாசல் அந்த வீடு பூட்டி தான் சார் கிடக்கும். இவர் திருஷா வீட்டில் தான் இருக்கார், ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. விஜய் சார் வீடு வந்து பூட்டி தான் இருக்கும். திருஷா வீட்டில் தான் அவர். பனையூர்ல இல்லையா விஜய்? பனையூர்ல கிடையாது, அது ஆபீஸா மாத்திச்சாங்க. ஆபீஸா மாத்தியாச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்காரு, பட்டினப்பாக்கம் வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் நீலாங்கரில் ஒரு வீடு இருக்கு, அங்கே இருக்கார். அதை தாண்டி நிறைய வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே வந்து அந்த நேரத்தில் கோலம் போட்டு இவரே வந்து விளக்கேற்றுவார், கோலம் போடுவார். விஜயே வந்து கோலம் போடுவார். அந்த கோலத்தை தான் உங்களுக்கு பெரம்பூரில் போட்டிருக்காரு. ட்ரைனிங் எடுத்து தான் பெரம்பூரில் போயிட்டு கோலம் போட்டது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து கோமியம் கொடுக்குறாங்க. அந்த கோமியத்தை வந்து டெய்லி கோலம் போட்டு கோமியம் ஒரு பர்டிகுலர் டே அவங்க வந்து ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, இந்த சுக்கிர தேசம் மாறுது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் போட்டிருக்காரு. தினமும் போடுவாரான்னு தெரியாது. ஆனால் இடையில வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு 8 நாள் வந்து போட்டாங்க. ஏதோ 41 நாள் கணக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 8 நாள் வந்து கோலம் போட்டதா நமக்கு வந்து அவங்க உள்ள இருந்தே நமக்கு சோர்ஸ் இருக்காங்க. அந்த சோர்ஸ் கொடுத்த தகவல் தான் இது. ஒன்று ஜோசியர் கட்டுப்பாடு, இன்னொன்று த்ரிஷா கட்டுப்பாட்டில் தான் இப்போக்கி இருக்காரு. ஆமாம் சார். இப்போ அவங்க சொல்கிறதா இப்போ விஜய் கேட்குறாரு அப்படி சார்? ஆமாம், முழுக்க த்ரிஷா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான். எஸ்ஏசி சொல்கிறதோ இல்லை வந்து சோபா அம்மா சொல்கிறதோ அவங்க குழந்தைகள் சொல்கிறதோலாம் கிடையாது. இவங்க முழுக்க அவங்க சொல்லுவாங்க. கட்டின மனைவி, பெத்த குழந்தைகளாம் விட்டுட்டு ஒரு பக்கம் தாய் தந்தையை விட்டுட்டு எப்படி ஒரு நடிகை நோக்கி எப்படி சார் போனார்? எப்படி ஆரம்பத்தில் பயணம் பண்ணார்? அவருக்கு வந்து அப்படி தோணுது சார். அவருக்கு நம்ம வந்து ஒரு புதிய வாழ்க்கை ஒன்று அமைச்சிக்கணும், இந்த வாழ்க்கை வந்து போதும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்போ அது அவரோட விருப்பம் தானே. நான் என்ன சொல்கிறேன்னா அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. இங்கே ஒழுங்காக செட்டில் பண்ணிட்டு போங்கன்னு தானே சொல்கிறோம். இப்போது அவங்க வந்து விவாகரத்து வழக்கை வந்து கோர்ட்டுக்கு இவர் தான் அனுப்புகிறாரு. கோர்ட்டுக்கு அவங்க வந்து போகிறாங்க. அந்த விவாகரத்தே உங்களுக்கோ எனக்கோ தெரியுமா எப்படி அது வெளியில் வந்ததுன்னா? அந்த விவாகரத்து டாக்குமெண்ட் எடுத்து போட்டதே பார்த்தீங்கன்னா பிஆர் ஏஜென்சி தான் வந்து வெளியிடுறாங்க. விஜய்க்கு வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம்,
சங்கீதா வந்து தவறான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரொபகண்டா பண்றதுக்காக அதை எடுத்து வெளியில போடுறாங்க. வெளியில போட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா விஜய் சொல்றாரு அவங்க வந்து திமுக தான் இவங்களை வந்து இயக்குதுன்னு அப்படி சொல்றாரு. கோர்ட்ல அவங்க கொடுத்த அஃபிடவிட்ல கூட ரொம்ப டீசெண்டா சொல்லியிருக்காங்க. வேற ஒரு நடிகையோட இவர் வந்து திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்காங்க. அவங்க பேரை கூட சொல்ல, தேவைப்பட்டால் அந்த பேரை நான் வந்து சொல்லுவேன்னு தான் அவங்க சொல்றாங்க. நீங்க தானே அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு திருஷா கூட்டு போய் ஜோடியா கூட்டு போயிட்டு கல்யாண நிகழ்ச்சியில நீங்க தானே சார் நிக்கிறீங்க. மணப்பெண் மாதிரி 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி உடை அணிஞ்சிட்டு போய் நீங்க நிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றீங்க. சரி, அதுல இருந்தே அதை நீங்க பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா அது கூட அவங்க எதுவுமே எதிர்வினை ஆற்றவே இல்லை. அவங்க பாட்டுன்னு கம்முன்னு இருக்காங்க. திருப்பி நீங்க வந்து மகளிர் தின விழாவில் என்ன சொல்றீங்க, அதெல்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாதுன்னா யார் ஒர்த்து கிடையாது. அப்போ சங்கீதாவோட திருமண உறவு ஒர்த்து இல்லை, பிள்ளைங்க ஒர்த்து இல்லைன்னா அப்போ திருஷா ஒர்த்தா? அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்களை நம்பி இத்தனை பெண்கள் வராங்கல்ல, அந்த பெண்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ விஜயை வந்து ரசிக்கின்ற எல்லா ஆண்களும் போயிட்டு அவன் பொண்டாட்டியை போயிட்டு நீ எனக்கு ஒர்த்து இல்லைன்னு சொன்னாங்கன்னா செருப்புகள் அடிக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்ப நீங்க என்ன தலைவனா இருக்கீங்க? நீங்க என்ன முன்னுதாரணம் வந்திருக்கீங்க? ஒரு தலைவனா யாரு சார்? தமிழ்நாட்டை நீங்க தான் லீட் பண்ணுங்க. நாளைக்கு விஜயே ஜெயிச்சா உங்களுக்கு எனக்கும் அவர் தான் சார் நாளைக்கு முதலமைச்சர். அந்த முதலமைச்சரான தகுதியை நீங்க வளர்த்துங்கன்னு தான் சொல்றோம். நம்ம விஜயை வந்து குறை சொல்லவே இல்லை சார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை சார். நீங்க திருஷா கூட இருங்க, நீங்க வந்து கீர்த்தி சுரேஷ் கூட இருங்க, யார் கூட வேணாலும் இருங்க, நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்க இந்த பக்கம் அந்த குடும்பத்தை வந்து செட்டில் பண்ணிட்டு இங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணீங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க செய்கின்ற தவறுகளுக்கு நீங்க வந்து திமுக தான் காரணம், என்ன அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ண, தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்றோம். இப்ப 5 வருஷமா வந்து நீ வந்து குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இதுல விவாகரத்து மனுல வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வீட்டுல வச்சு குடும்பம் பண்ணாரு அப்படி சார் சங்கீதா அவர்களை? ஆமா, உண்மைதான். அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியில போகக்கூடாது, காரு வந்து அவங்க வந்து பயன்படுத்த முடியாது. 3 கார் இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் பேர்ல தான் கார் வச்சிருக்காரு, ஒன்று கூட அவங்க பேர்ல வந்து கிடையாது. சொத்து எதுவுமே உங்க பேர்லயும் இல்லை, பிள்ளைங்க பேர்லயும் இல்லையே, எதுவுமே கிடையாது. அவங்க வெளியில போனா கூட இவர்கிட்ட அந்த அனுமதி வந்து வாங்கணும். ஃபோன் இவர் வந்து எடுக்க மாட்டார். ஓகேங்களா? புஷியானந்த் தான் வந்து ஃபோன் எடுப்பார், இல்லைன்னா திருஷா ஃபோன் எடுப்பாங்க. அவங்க எப்படி சார் போகணும்? ஒரு மனைவி கணவனுக்கு ஃபோன் பண்ணா கணவன் தான் சார் ஃபோன் எடுக்கணும். திருஷா எடுக்கிறாங்க, எல்லாம் புஷியானந்த் எடுக்கிறாங்கன்னா அப்போ அவங்க யாரை வந்து தொடர்பு கொள்ள முடியும்? அவங்க எங்கேயுமே வெளி உலகத்துக்கே போகக்கூடாது. அவங்க வந்து அவங்களோட சொந்த தேவைகளுக்கு வந்து இவர் எதுவுமே பணம் கொடுக்கவே மாட்டார். அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அவங்க எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவங்களே அதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு வந்து பல்வேறு வந்து நெருக்கடிகளை வந்து கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு சைக்கோ மனநிலையில் இருந்தார்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலான மனுஷன் அவனுமே இப்படி பண்ண மாட்டான் சார். அதானே, நான் பார்க்காத பணமான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அந்த பணம் பார்க்காத பணமா இருந்தா அப்ப குடும்பத்தை நீங்க வந்து பார்த்துருக்கணும்ல சார். ஒரு எளிய மனிதன், ஒரு கூலி வேலை செய்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகளுக்காக தான் சார் கஷ்டப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பணம் வருதுன்னா கூட மனைவி பேரில் தான் வந்து ஏதோ இடம் வாங்கி போடுவாங்க, குழந்தைகளை தான் வந்து கரை சேர்க்கணும். அதுவும் கல்யாண வயசுல எல்லாரும் ஒரு வயசுல ஆட்டம் போடுவாங்க சார். கல்யாண வயதுல குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு வந்துடும். ஆனா உனக்கு இப்பயே பொறுப்பு இல்லைன்னா அப்போ சொல்லுங்க, இப்போ கல்யாணம் பண்ண புதுசுல இவர் எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. கஷ்டம் தான் சார். அவருக்கு என்னன்னா முழுக்க போதையிலே அவரை வச்சிருக்காங்க. அதை சொல்றேன்னா குடும்பத்தை பிரிச்சுட்டானுங்க. குடும்பத்தை பிரித்து இந்த பக்கம் வந்து திருஷாவோட அவர் இருக்காரு. திருஷா மட்டும் கிடையாது, இன்னும் பிற நடிகைகள் இருக்காங்க. அதை நான் வந்து மாண்பின் கருதி நான் வந்து பேச மாட்டேன்றேன். ஸோ அது வந்து திருஷாக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமணத்தை திருஷாவை ஏற்றுக்கிறாங்க. திருஷாவுக்கு வந்து நம்ம அதை வந்து அதுக்குள்ளே போக வேணாம்னு நினைக்கிறேன். மாண்பின் கருதி நம்ம வந்து பேசலாம், அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். திருஷா தவிர இன்னும் பிற நடிகளோட அவர் வந்து பாருங்க, அந்த நடிகை வருவாங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வருவாங்க. அதுவும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க புருஷனோட பிரச்சனை பண்ணி விட்டுருக்காரு. திருஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியன்னு ஒருத்தரோட வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த நிச்சயதார்த்தம் வந்து முறியடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு விரட்டினது, அந்த பிசினஸ் மேன் அடிச்சு துரத்து வந்து விஜய் தான். அதே மாதிரி இன்னொரு நடிகை வந்து திருமணம் ஆச்சு, அந்த நடிகையோட புருஷனையும் விரட்டி விட்டார். இப்போ அவங்களும் வந்து விஜயோட கட்டுப்பாட்டில் தான். சமீபத்தில் அந்த கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தாரு. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல சார். அது அந்த நடிகையோட இவர் வந்து தொடர்பில் இருக்கு. அப்போ 2 நடிகளோட தொடர்பில் இருக்கும்போது அதனால தான் சங்கீதா வந்து இவரை வந்து வெறுக்கிறாங்க. இப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தேவையில்லையா, போயா நீ மானங்கட்ட ஆளா இருக்கியா, நீ போயா, எனக்கு வந்து வேணான்னு சொல்லும் போதும் அங்கேயே வந்து என்ன பண்ணுறாருன்னா சொத்து மதிப்புகள்லாம் குறைச்சி இப்போ வந்து காமிச்சிருக்காரு. இப்போ ஊடகங்களில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 250 கோடி கேட்டாங்க, 35 கோடி தான் தரும். 35 கோடிலாம் நீ வந்து சரக்குக்கு சைடிஸ் செலவு பண்ணுற காசு சார். இங்கேருந்து தனி விமானத்தில் போகிறாரு, தனி விமானத்தில் வராரு, ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறா, அந்த ஹோட்டல் அறை முழுக்க வந்து புக் பண்ணிவிடுவார். ஸோ இப்படிலாம் வந்து பணத்தை வந்து தனியாக செலவு பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்துறதுனா உள்ளபடி அயோக்கியத்தனம். ஸோ இதை நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் அரசியல்வாதியாக இருங்க, நடிகராக இருங்க, மனுஷனாக இருங்கன்றோம். இதை தாண்டி ஒரு மனுஷனாக இருங்கன்றோம்.
எதுக்குமே வந்து வாய்ப்பு இல்லை. நீங்கள் கேட்டது என்னன்னா 6 மணிக்கு மேலே வந்து ஏன் வந்து ஆட்டோ ஓட மாட்டேங்குதுன்னா முழுக்க முழுக்க போதை தான். சரக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சரக்கு தான். நீங்கள் யாராவது ஒரு எத்தனையோ பேர் சார் கட்சியில் நான் சொல்கிறேன், பெரிய பெரிய திமுகலேருந்து அதிமுகலேருந்து எவ்வளோ பேர் விஜய் கட்சியில் சேர்றதுக்கு நான் செய்தி தொடர்பாக இருந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க. அவரை ரீச் பண்ணவே முடியாது. போதையிலே இருப்பார் சார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். 6 மணிக்கு மேலே சரக்கு அடிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால தான் 5:50க்கே முடிச்சுட்டு போயிடுறாரு. ஓ, அதுக்கு மேலே அவரால் நிற்க முடியாது. நிற்க முடியாது. முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையாக வச்சுருக்காங்க சார். அதான் தெளிஞ்சிருச்சுன்னா இங்கே மனசு மாதிரி போயிடுவாரா பொண்ணு சார். நான் என்ன கேட்குறேன்னா, யார் சார் குடிக்கல? நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு குடிங்களா? புசி ஆனந்தம் ஆதவர்ஜனம் வாய் கிழிய பேசுகிறாருல்ல, கூட்டு வர சொல்லுங்களேன் 7 மணிக்கு. 7 மணிக்கு கூட்டு வர சொல்லுங்களேன். விஜய் வெளில கூட்டு வரவே மாட்டேன். அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் சொல்றதுனால அன்னைக்கு வந்து பெரம்பூர் வந்து போனார். ஒரு 2 மணி நேரம் அந்த சரக்கு அடிக்கிறத தள்ளி போட்டு போய் வேலை பார்க்குறேன். அந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணுங்க. உங்கள் உடம்புக்கும் நல்லதுங்க, இந்த சமூகத்துக்கும் நல்லதுங்க. நீங்கள் ஒரு தலைவராக உங்களை ஃபாலோ பண்ணி வராங்களா, அவனுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க? இப்போ குடிகாரனாருன்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.